இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. So finally you reached, ma'am. Where you reached? Yes. Coconut Grove. Yeah. How you feel? Good. Sorry. No, it's okay. கோவா இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய மாநிலம். அதன் அழகிய கடற்கரைகள் உலக புகழ் பெற்றது. தங்க மணல், பசுமையான தென்னை மரங்கள், அமைதியான அலைகள் மற்றும் அற்புதமான சூரிய அஸ்தமன காட்சிகள் போன்றவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கின்றன. வடக்கு கோவாவில் பகா, கலாங்குட், கேண்டோலிம், அஞ்சுனா போன்ற கடற்கரைகள் இரவு வாழ்க்கை, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் உள்ளிட்டவைகளுக்கு பெயர் பெற்றவை. தெற்கு கோவாவில் பாலோலிம், அகோண்டா, கோலா போன்ற கடற்கரைகள் அமைதி, தனிமை மற்றும் இயற்கை அழகுக்கு பிரபலம். அதனால் கோவாவிற்கு உள்நாட்டு மக்கள் முதல் வெளிநாட்டினர் என பலரும் வருகை தந்து உற்சாக குளியல், கடற்கரையில் யோகா, உடற்பயிற்சி என்று வைப் செய்து வருகின்றனர். அந்த வகையில் கோவாவிற்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் இரவில் கடற்கரையின் அழகை ரசிப்பதற்காக சென்றுள்ளார். தான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து கடற்கரைக்கு சென்ற அந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு திரும்பி வர வழி தெரியவில்லை. உடனடியாக அவர் கூகுள் மேப்பை பயன்படுத்தி அது காட்டிய வழியில் அங்கும் இங்கும் சென்றிருக்கிறார். ஆனால் கடைசியில் மேப் தவறான வழியை காட்ட இரவு 10 மணியளவில் செய்வதறியாமல் கடற்கரை அருகே தனிமையில் தவித்துள்ளார். அந்த நேரத்தில் அந்த வழியாக பெண் ராபிடோ டிரைவர் சிந்துகுமாரி ராய் என்பவர் வந்திருக்கிறார். இருள் சூழ்ந்த வேளையில் தனியாக வெளிநாட்டு பெண் ஒருவர் நிற்பதை கண்ட சிந்து அவரிடம் சென்று விசாரித்திருக்கிறார். வெளிநாட்டு பெண் பதட்டத்துடன் நடந்தவற்றை கூற அந்த பெண்ணை அமைதிப்படுத்தி அவரது பயத்தை போக்கிய சிந்து தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றி பாதுகாப்பாக அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்றுள்ளார். குறிப்பாக இந்த உதவிக்கு சிந்து எந்த கட்டணமும் வாங்காமல் மறுத்திருக்கிறார். ஹோட்டலுக்கு வந்ததும் பயம் தீர்ந்த மகிழ்ச்சியில் அந்த வெளிநாட்டு பெண் சிந்துவை இறுக கட்டியணைத்து கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். அந்த உணர்ச்சிகரமான காட்சி முழுவதையும் சிந்து வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோ தற்போது வைரலாகி லட்சக்கணக்கானோர் பார்த்து ஷேர் செய்து பாராட்டி வருகின்றனர். இதனை பார்த்த நெட்டிசன்கள், இதுதான் உண்மையான இந்தியா, மனிதநேயம் இன்னும் இருக்கிறது, ராபிடோ பெண்ணின் தைரியத்திற்கு சல்யூட், ஆப் தோல்வியடையும் போது மனிதர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று புகழ்ந்து தள்ளுகின்றனர். முக்கியமாக சிந்துகுமாரியின் அரவணைப்பும் தைரியமும் மனிதாபிமானமும் அனைவரது இதயத்தையும் தொட்டுள்ளது. So finally you reached, ma'am. Where you reached? Yes. Where you reached? Yes. Coconut Grove. Yeah. How you feel? Good. Good? Yes. You was crying so much. Sorry, I'm a problem for you. Sorry. No, it's okay. Thank you. Yeah, bye. Now you go, be happy and don't cry, okay? Okay, Yeah? thank you. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.